மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி 23,500 பக்கமாக வந்து எஸ்ஜிஎக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிங்கப்பூரில். நம்மளுடைய நிஃப்டி தான் அது. ஸோ தற்சமயம் வந்து தன்னுடைய உச்சபட்ச லைஃப் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புல்லிஷாக இருக்கிறதுனால தொடர்ந்து அது ஓவர் த லாங் டைம் வந்து புல்லிஷாக இருந்தாலும் கரெக்ஷன் கொடுப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இன்ட்ராடே கரெக்ஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் 200லேருந்து 500 பாயிண்ட் இன்டர்டே கரெக்ஷன் எப்போ வேணாலும் விழலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு கரெக்ஷன் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் ஹெல்த்தியாக ஏற முடியும். வித்தவுட் கரெக்ஷன் மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ பை ஆன் டிப்ஸை யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து பண்ணோன்னா தாராளமாக ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம் இந்த மார்க்கெட்டில். அதுக்கு எதுவும் பயிற்சி எதுவுமே தேவை கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் சொல்கிற இந்த வியூ எடுத்தாலே போதும். ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு நிஃப்டி பீஸில் சேஃபாக போயிட்டே இருக்கலாம் அதில். ஸோ கம்பெனி ஷேர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனி எடுத்து அதிலிருந்து டிவிடெண்ட் யார் அதிகமாக தராங்க, ஒரு 4%, 7%, 4%, 7% நிறைய கம்பெனி தராங்க அதில் வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸ் எடுத்து அதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிஃப்டி பீஸே பண்ணிட்டு போயிடலாம். இதில் பர்டிகுலர் ஸ்டாக் பாயிண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி ஏறினாலும் அந்த ஷேர் ஏறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இருக்கிறது 5,800 கம்பெனி இருக்குது இந்தியாவில். 5,800 கம்பெனியுமே இருந்தாலும் இந்தியாவின் முகமாக பார்க்கப்படுறது வந்து நிஃப்டி 50 தான். நிஃப்டி தான் வந்து இந்தியாவோட ஒரு பொருளாதாரமாக நம்ம கருதுகிறோம் உலக நாடுகள் மத்தியில். ஸோ அப்படின்னும் போது அந்த நிஃப்டி ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து கிராஷ் ஆனாலும் கேபிட்டல் லாஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு போகாது. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு ரிஸ்க்கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் சொல்கிற மாதிரி லெஸ் ரிட்டர்ன் லெஸ் ரிஸ்க்கு, அதே மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட்டர் ரிட்டர்னோட ரிஸ்க்கோடு போகும்போது நிச்சயம் ப்ராஃபிட் வரும். நிஃப்டி பீஸ் ஒரு நல்ல சஜஷன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் ஆகி ஒரு 500,000 புள்ளிகள் நிஃப்டியில் விழும் பட்சத்தில் அதை பயன்படுத்தி வாங்குங்க. நிச்சயம் மார்க்கெட் 25,000 ரீச் ஆகும். கன்ஃபார்மாக 25,000 போயிடும். பட் ஆனால் இறங்கி ஏறினாலும் நீங்கள் அதை சமாளிக்கிற அளவுக்கு ஆவரேஜ் பண்ணுற அளவுக்கு காசு வச்சுருக்கணும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.